இந்த H1Bயோட இம்பேக்ட்லாம் மிகப்பெரிய அளவில் அவங்கள பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமாயிடுச்சு. ட்ரம்ப் பதவியேற்றதுல இருந்து ஒவ்வொரு அறிக்கையும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. இது உலக நாடுகள் பலருக்கும் ஒரு அதிர்ச்சியா இருந்தாலுமே இந்தியாவுக்கு தான் டெய்லி ஒரு பாதிப்பாகவே இருக்கு. இப்போ விசாவுக்கு வந்த பிரச்சனை கிரீன் கார்டுக்கு வரும், கிரீன் கார்டுக்கு வந்த பிரச்சனை சிட்டிசன்ஷிப்க்கு வரும். அப்படிங்கிற அந்த ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் 2-3 வருஷமாகவே இந்த H1 விசா அவுட் சோர்சிங்கு இதை பற்றிலாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டோலையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம மோசமாக தான் இருக்கும். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ, நமக்கு வேலை வாய்ப்புகளோ, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸோ, நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃபோ இம்ப்ரூவே ஆகலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் அமெரிக்கா அப்புறம் சைனா இருக்கு. இப்போ இந்தியாவில் நிறைய குரல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இன்னும் அப்ராடை நம்பியே இருக்கணும். நீங்கள் இந்தியாவை டெவலப் பண்ணுங்க. இந்த குரல்லாம் வந்து தவறான குரலாக இருக்குது. அதாவது இங்கே போயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கதையை சொல்கிறாங்க. நீங்கள் 30 வருஷம் அங்கே இருந்தீங்க இல்லையா, அப்போது நீங்கள் வர வேண்டியதானே. அமெரிக்காவுக்கு சென்ற இளைஞர்கள் திரும்பி சைனா பக்கம் போனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் வருமா? நம்ம எதை பார்த்து எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் சைனாக்கு உனக்கு கிடைக்குமா? நம்ம இந்தியர்கள் மனசில் சைனா வந்து எதிரி 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 எதிரின்னு ஆழமாக ஒரு 50 வருஷமாக சொல்லி பதிய வச்சிட்டோம். சாகுற நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாள்லாம் நரகமாக அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ பாவமாக இருக்கு. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் கிஸ்ஃப்ளோ நிறுவனத்தின் நிறுவனர் திரு சுரேஷ் சம்பந்தம். ஹாய் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். சூப்பர். ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமா இருக்கும். பட் இந்த லாஸ்ட் 1 வீக்காக யூஎஸ்ல இருக்கிற இந்தியர்கள் நிலைமை ரொம்ப தலைகீழாக இருக்கு. ஆமாம். எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ இந்தியர்கள் நம்ம நிலைமை வந்து கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்தியா விட்டு போய் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. மொத்தமாக குடும்பம் குட்டியோடு அங்கே போயிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து அவங்களுக்குன்னு வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை காலேஜுக்கு போகிறாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு வீடு இருக்குது, அதுக்கு மார்ட்கேஜ், நம்ம இஎம்ஐன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து அங்கே மார்ட்கேஜ்னு சொல்கிறாங்க. மார்ட்கேஜ் பேமெண்ட் கட்டணும். கார் இருக்கும். ஜென்ரலாக வீட்டுக்கு 2 கார் இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் இந்த பக்கம் வேலைக்கு போனாங்கன்னா ஒய்ஃப் இந்த பக்கம் வேலைக்கு போவாங்க. ஸோ ஒரே காரில் போக முடியாது. ஸோ 2 பேருக்கும் 2 கார் இருக்கும். 2 பேருக்கும் 2 காருக்கு இஎம்ஐ கட்டணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா போனதுனாலே ஊரில் வந்து ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க அப்பா அம்மாவுக்கு சுற்றி, அதுக்கும் இஎம்ஐ அவங்க கட்டுவாங்க. ஸோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து அங்கே போனாலும் அங்கே போயிட்டு ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்கிறதா நம்ம வந்து ஒரு பிம்பத்தில் இருக்கோம். ஆனால் அங்கேயும் வந்து அவங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. ஒரு $10,000 சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து பார்க்கும்போது மாசத்துக்கு 8 லட்ச ரூபா சம்பளம்ன்ற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க ஒரு $10,000 சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு 8 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா 9 லட்சம் வச்சுக்கோங்க ரவுண்டா, 30% வந்து டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. ஸோ கொடுக்கும்போதே 9 லட்சத்தில் 6 லட்சம் தான் நம்ம கையில் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா $2,500 வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ரெண்ட் வரும். இப்போ ஒரு அது வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 2.5 லட்சம் 2.5 லட்சம் வந்துடும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கு $1,500 ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டணும். $1,500 அப்படின்னா ஒரு $1,000 $88,000 அது ஒரு $1,25,000. இதெல்லாம் கட்ட போக அவங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அவங்க ஒரு என்ன அமெரிக்காவில் போயிட்டு ஒரு நடுத்தர வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க அவங்க. ஸோ அவங்கள போயிட்டு நம்ம வந்து இந்த H1Bயோட இம்பேக்ட்லாம் மிகப்பெரிய அளவில் அவங்கள பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயமாயிடுச்சு. என் நண்பர் வந்து சொன்னார், அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காரு வீக்கெண்டில். ஜென்ரலாக வந்து அந்த ட்ரைனிங் ஒரு 10 பேர்னா ஒரு 4 பேர் 2 பேர் தான் வருவாங்களாம். நிறைய பேர் வரமாட்டாங்களாம். போன வாரம் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு 10 பேரும் அட்டன் பண்ணிட்டாங்க. என்னடா ஆச்சு எல்லாரும் ஒன்றா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஏன்னா எல்லாரும் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை வேலை போயிடும் போல இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் a big crisis for people actually. ஓகே. ட்ரம்ப் பதவியேற்றதுல இருந்து ஒவ்வொரு அறிக்கையும் ஒவ்வொரு கருத்தாக சொல்லிட்டு இருக்காரு. இது உலக நாடுகள் பலருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலுமே இந்தியாவுக்கு தான் டெய்லி ஒரு பாதிப்பாகவே இருக்குது. இல்லை அது ஃபஸ்ட்டு இந்தியா தப்பிச்ச மாதிரி இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம்
இந்தியாவுக்கு பெருசாக வரல, டேரிஃப்லாம் நமக்கு வரல. ஆனால் இந்த லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாக மட்டும்தான் தொடர்ந்து இந்தியாவை தாக்கப்படுறோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், ப்ராப்பரான பிஸ்னஸ் மேன். அவருக்கு என்ன, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பாலிட்டிஷியன்ஸ் கிடையாது. அந்த பாலிட்டிஷியன்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு முதலாளியா இருந்து அந்த பாலிட்டிஷியன்ஸை கண்ட்ரோல் பண்ற இடத்துல இருந்திருக்காரு. ஸோ அதனால நமக்கு என்ன மாயைன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் நாட்டை ரன் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆக்சுவலா நாட்டை ரன் பண்றது பிரைம் மினிஸ்டரோ அந்த நாட்டில் பிரசிடென்ட்டோ கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரு நிறுவனங்கள் தான் ரன் பண்றாங்க. ஸோ அவரோட அதெல்லாம் அவருக்கு புரியுது. இந்தியாவிலையும் அதே மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால என்ன பண்றாருன்னா, அந்த நம்ம ஆயில் டீல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் டீல்லாம் நம்ம ரஷ்யோட போகும்போது யாருக்கு அது பயன் அளிக்குது அப்படிலாம் அவருக்கு தெரியுது. அதனால அவருக்கு கிட்டத்தட்ட அப்ப பாகிஸ்தான்ல போயிட்டு அவர் ஒரு டீல்லாம் முடிச்சாரு, அந்த கிரிப்டோ டீல்லாம். அந்த மாதிரி அவரு டீல் எதிர்பார்க்கிறாரு. ஓகே, இப்போ அவரு சொல்ற மாதிரி ரஷ்யாட்ட நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் கொண்டு வந்த இந்த 50% டேரிஃபை, இந்த விசா விவகாரத்தில் அவர் கொண்டு வந்ததெல்லாம் வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆக்சுவலாக நம்ம தெரியல, நம்ம வாபஸ் வாங்கணுமான்னு தெரியல. அது வந்து இந்தியாவுடைய இறையாண்மையை பொறுத்ததும், இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது வெளியுறவு கொள்கையை பொறுத்த ஒரு விஷயம். நாம வந்து அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலை குனிஞ்சு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா அதே சமயத்துல நாம வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்கவும் முடியாது. இப்ப நம்ம எப்படி பாக்குறேன்னா, நம்ம ரொம்ப க்ளூலெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். நம்ம ஜெய்சங்கர் இருந்தார் இல்லைங்களா, பழைய இந்த மினிஸ்டர் செயலாளராக இருக்கும் பொழுது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம், பயங்கரமான வெளியுறவு கொள்கை இந்தியா வந்து 5 வருஷமா சூப்பரா பண்ணிச்சோன்னா. ஆனா அது எல்லாமே வந்து மீடியாவில் கட்டமைக்கப்பட்ட பொய் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா அதெல்லாம் கரெக்டா பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி ஃபியாஸ்கோ எதுவுமே நடந்திருக்காது. ஓகே, அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேற வாங்கி மினிஸ்டர் ஆயிட்டாரு, அதெல்லாம் பண்ணதா கணக்கு காமிச்சு. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சரியான விஷயத்துல எதுவுமே பண்ணல. எல்லாமே வந்து பிளேயிங் டு த கேலரி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மீடியாக்காக பண்ண ஒரு மாயை, ஒரு பிம்பம் மாதிரி தான் பண்ணிட்டு போயிட்ட மாதிரி தோணுது இப்போ. ஏன்னா இதெல்லாம் வந்து சர்ப்ரைஸா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்றாங்கன்னா 1 மாசம் ஒர்க் பண்ணுவாங்க, 2 மாசம் ஒர்க் பண்ணுவாங்க அந்த பாலிசியில. திடீர்னுலாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ட்ரம்ப் போடும் பொழுது கண்ணாப்பின்னான்னு போடுறாரே தவிர, அவரோட சொந்த வார்த்தைகள்ல எடுத்து போட்டுறாரு, அது எடுத்து போடும்போது தப்பா போட்டுறாரு, நிறைய தப்பு பண்ணிடுறாரு ட்ரம்ப். பட் இருந்தாலும் பாலிசி ஃபார்ம் பண்ணும்போது கவர்மெண்ட்ல வந்து ரொம்ப நாளா ஒர்க் பண்ணுவாங்க. அதே சமயத்துல ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் 2-3 வருஷமாவே இந்த H1 விசா, அவுட் சோர்சிங்கு இதை பத்திலாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. அதே சமயத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டோலையும் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இதெல்லாம் வந்து களை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ண விஷயத்தை நம்ம அதுக்கு உண்டான முயற்சிகள் எதுவுமே எடுக்கல. அது எடுத்திருந்தோம்னா இவ்வளோ ப்ளோ நமக்கு இருந்திருக்காது. அது எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முக்கியமான வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய லாபி சிஸ்டம்ஸ் இருக்கு அமெரிக்காவில். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஃபேவரபிளான லாபி சிஸ்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விதமான லாபி சிஸ்டம் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கும். ஒன்று, இந்த கார்பரேட் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், சேல்ஸ்ஃபோர்ஸ், ஆரக்கிள், IBM, இந்த மாதிரி லாபி சிஸ்டம், இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்க ஒரு லாபி, அவங்கள்ட்ட டைரக்டாக கனெக்ஷன் இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா, நம்ம ஊரில் எப்படி ரிலையன்ஸு, அம்பானி, அதானிலாம் இருக்காங்க இல்லைங்களா, டாடா, எல்லாருமே கவர்மெண்டோட டைரக்டா கனெக்ஷன். அவங்க தான் கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏதோ ஒரு பாலிசி மாற்ற போறாங்கன்னா அவங்கள தான் கூப்பிட்டு கேட்கறாங்க கவர்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. இது நல்லதும் நடக்குது, அதுல கெட்டதும் இருக்கு. நான் கெட்டது மாத்திரம் சொல்ல வரேன், நல்ல விஷயமும் கூடாது. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஊர்லயும், எல்லா ஊர்லயும் அந்த மாதிரி தான். ஏன்னா பாலிசி வந்து கவர்மெண்ட்ல எதாச்சும் எடுக்க முடியாது. ஏன்னா பிசினஸ்ல கன்சல்ட் பண்ணாம எடுத்தோம்னா பிசினஸ் அடி வாங்குச்சுன்னா எக்கானமி அடி வாங்க, எக்கானமி அடி வாங்குச்சுன்னா கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட் சிஸ்டமா இருக்கு. இந்த கம்பெனிஸும் நிறைய பேரை டிபெண்ட் பண்ணி இந்தியாவில் ஒர்க் பண்றாங்க. இந்த இந்தியாவில் அவங்களுடைய ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் இருக்கு. இங்கிருந்து அங்கே ஆளுங்க போறாங்க, அங்கேருந்து ஆளுங்க இங்கே வராங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த H1Bனால பெரிய தாக்கம் இருக்கு. ஸோ அவங்கள நம்ம பயன்படுத்திக்க தவறிட்டோம். ஒன்று. ரெண்டாவது, யூனிவர்சிட்டிஸ்க்கு படிக்கிறதுக்கு நம்ம பசங்க நிறைய பேர் போகிறாங்க. அதாவது ஸ்டான்ஃபோர்ட் போகிறாங்க, ஹார்வர்ட் போகிறாங்க, எல்லா டாப் யூனிவர்சிட்டிஸ்க்கு இங்கேருந்து போகிறாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் நம்ம பசங்க அங்கே போய் படிக்கும்போது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைங்க போய் படிக்கிறாங்க இல்லைங்களா. அவங்களாம் எதுக்கு போகிறாங்கன்னா
ஸ்டூடெண்ட்ஸ் வீசா முடிச்சுட்டு உங்களுக்கு H1 கிடைக்கும், F1ல போகிறாங்க, அதான் ஸ்டூடெண்ட் வீசா. முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடச்சிச்சுன்னா H1ல வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க போட்டு அந்த 1 கோடி ரூபா அவங்க திருப்பி எடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் அப்படி போகிறாங்க. அப்போ அந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்களே அவங்களும் ஒரு மிகப்பெரிய லாபி, ஸ்டான்ஃபர்டு, ஹார்வர்டு, இவங்கெல்லாம் அகாடமிக் லாபி. அது அவங்களும் கவர்மெண்ட்டோட அவங்களுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. இது 2வது லாபி. 3வது லாபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வெஞ்சர் கேபிட்டல், ப்ரைவேட் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ம்ஸ்க்கெலாம் இப்போ சிலிக்கன் வேலியில் ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து ஃபண்ட் பண்ணுறாங்கன்னா மினிமம் அன்ரிட்டன் ரூல் என்னன்னா ஒரு இந்தியன் கோஃபவுண்டராவது இருக்கணும். அப்படின்னா எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்லையும் ஏதோ ஒரு இந்தியன் கோஃபவுண்டர் இருக்காங்க. அப்போது இவங்க எல்லாமே ஒரு ஃபைனான்ஷியல் லாபி, பயங்கர பவர்ஃபுல்லான ஃபைனான்ஷியல் லாபி. பீட்டர் தீல் அப்படிலாம் இருக்கார் இல்லைங்களா, பீட்டர் தீல், எலான் மஸ்க்லாம் கூட அந்த லாபியில் வருவார். ஓப்பன் ஏஐல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபைனான்ஷியல் லாபிஸ். இவங்க இந்த 3 லாபியும் இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவு அமைச்சகம் வந்து சரியாக பயன்படுத்திக்கல. இவங்க பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த ஹோல் ப்ராசஸை ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் ஆகிருக்கலாம், அவங்கள்ட்ட போய் நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கலாம், அமிக்கபிளாக மாற்றிருக்கலாம், நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கலாம். இவ்வளோ பதட்டத்துக்கான வேலை இருந்திருக்காது. அப்படி இருந்தாலும் வந்திருக்கும். பட் ஆனால் இவ்வளோ ஸ்கேரியாக இருக்காது. அட்லீஸ்ட் நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கலாம், அதுக்கு அது கொஞ்சம் சாஃப்டன் பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளூலெஸ்ஸாக டோட்டல் ஃபெயிலியர் மாதிரி இருக்கு நம்ம சைட்ல இருந்து. டோட்டல் ஃபெயிலியர், அதாவது நம்ம ஏதோ தூங்கிட்டு இருந்தோம், தலையில கல்லை தூக்கி போட்டு போன மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நடக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. இப்போ அமெரிக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்களுக்கு நீ ஒரு வேலை வாய்ப்பு கூட, ஏன் நீ ஃபாரின்ல இருந்து உள்ள கொண்டு வரா, ஸோ அதுக்காக தான் நான் கொண்டு வரேன்னு அவர் சொல்றாரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? கரெக்ட் தான். ஆக்சுவலா ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை உருவாக்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஸோ நம்ம ட்ரம்ப்பை போய் இது H1 விசா பேன் பண்ணாத அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ அது வந்து அவங்களோட ஓன் ரைட், அது நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, நாம் வந்து அந்த H1B விசாவை கொஞ்சம் தவறாக பயன்படுத்திட்டோம் இந்தியா. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த H1B விசாங்கிறது இட்ஸ் கால்ட் ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட் ப்ரோக்ராம். அதாவது மிக திறமையானவர்கள் அந்த நாட்டுக்கு இன்னொரு நாட்டில இருந்து மைக்ரேட் பண்ணி போகிறதுக்கு உண்டான ப்ரோக்ராம். மிக திறமையானவர்கள் அப்படின்னா அந்த அமெரிக்காவில் அந்த திறமை இல்லைன்றத ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணா இந்தியாவில இருந்து அந்த திறமையை அங்கே அனுப்பலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சப்போஸ் அந்த திறமை இல்லாத ஆள் இங்கிருந்து போறான்னா அப்போ அவனுக்கு சம்பளமும் அதிகமா இருக்கணும் இல்லையா? அப்போதானே, அப்போ ரொம்ப டேலண்டடான ஆள்னா அவனுக்கு ஆவரேஜ் சம்பளம் இருக்க முடியாது இல்லைங்களா? நல்ல சம்பளம் நிறைய இருக்கு கண்டிப்பா. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணிட்டோம்னா, இந்த ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி ஆவரேஜான ஆளுங்களை அனுப்பிச்சி விட்டோங்க. அந்த ஆவரேஜான ஆளுங்க அங்கேயும் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம், 70,000 சம்பளம், $70,000 $80,000 சம்பளத்துக்கு இருக்கிற ஒரு ஆவரேஜ் ஒரு 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அங்கே அனுப்பி விடுறோம். அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த 4 இயர் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க தான் எங்கள் நாட்டிலே இருக்காங்கல்ல, அதே $80,000 $100,000 எங்க ஆளுங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. அதுதான் கரெக்டும் கூட. நாம வந்து அது பண்ணது தப்பு. ஒரு 4-5 வருஷமா இல்லை 10 வருஷமாவோ அது பண்ணிட்டோம். இதை நம்ம நெகோஷியேட் பண்ணிருக்கலாம் அவங்களோட. நம்ம அலர்ட்டா இருந்தோம்னா, இல்ல இது நடந்துருச்சு, தெரியா நடந்துருச்சு, இதை நாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், நீங்க இந்த மாதிரி ரூல் கொண்டு வராதீங்க, நீங்க ஒரு சேலரி லிமிட் செட் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம்னா திருப்பியும் இதே மாதிரி H1 ப்ரோக்ராம் மாடிஃபை ஆகிருக்கும். ஆனா இந்த அளவுக்கு மோசமா மாடிஃபை ஆகிருக்காது. அந்த விஷயத்தை நம்மளோட வெளியுறவு கொள்கை அமைச்சகம், மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்றேன். கண்டிப்பாக சார். H1B வந்து திறமையான இளைஞர்களை அதாவது உலகத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்தியா, செகண்ட் சைனா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. மொத்தம் 85,000 விசா இருக்குங்க வருஷத்துக்கு கோட்டா. அது 85,000 விசா H1B விசா 85,000. அதுல 65,000 நார்மல் கோட்டா, 20,000 வந்து மாஸ்டர்ஸ் படிச்ச ஸ்பெஷல் டிகிரிஸ் முடிச்சவங்களுக்கு உண்டான கோட்டா. ஸோ மொத்தம் 85,000 இருக்கு. இந்த 85,000த்துல 70% என்னவோ இந்தியர்கள் போறாங்க. அதாவது உலகத்திலே நாம தான் பெரும்பாலும் அதை யூஸ் பண்றோம். 70% இந்த 85,000த்துல 70% நாமளே போகிறோம். சைனா வந்து 15% 16% தான் பண்றாங்க. அது ரெண்டாவதான்னு தெரியல எனக்கு.
மேபி ரெண்டாவதா கூட இருக்கலாம். கண்டிப்பா. ஆனா 16 தான் செகண்ட்னு சொல்லணும். 16 செகண்ட்னா பாருங்க, நமக்கும் 16 செகண்ட்னு சொல்றோம், பட் அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல கேப் இருக்கு அவங்களுக்கும் நமக்கும். ஏன்னா சைனா சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட டேலண்ட்டை அவங்களுக்கே பயன்படுத்திக்கிட்டாங்க. எப்படி பயன்படுத்திக்க முடிஞ்சதுன்னா ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, அந்த நாட்டிலே அவங்க இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, அந்த நாட்டிலே அந்த இளைஞர்களுக்கு உண்டான லைஃப் ஸ்டைல், அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபும் சைனால இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால யாரும் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய நெசசிட்டி இல்லை. அமெரிக்காவில் இருக்கிற ரோடுகளை விட, அமெரிக்காவில் இருக்கிற ட்ரெயினை விட, அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ளைட்டை விட சைனாவில் இருக்கக்கூடிய ரோடும், சைனாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டும், சைனாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், வீடும், டேமும் பெட்டரா இருக்கு. ஸோ நான் எதுக்கு போய் அமெரிக்காவுக்கு போகணும்? ஆனால் இந்தியாவில் அந்த ப்ராப்ளம் இல்லை. இன்னும் நம்ம மோசமாக தான் இருக்கும். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ, நமக்கு வேலை வாய்ப்புகளோ, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸோ, நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃபோ இம்ப்ரூவே ஆகல. அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்துல நம்ம இந்தியா வளைஞ்சுன்னு சும்மா சொல்லிட்டே இருக்குமே தவிர, ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவிலிருந்து நல்ல படித்த டேலண்ட் அமெரிக்காவுக்கு போறக்கூடிய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிருந்திருக்கு. அதாவது இந்தியா வளர்ந்துருச்சுன்னா அது குறையணும் இல்லையா? ஏன் குறையல அப்படின்னா உண்மையாலுமே ட்ரூவான வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்தியாவிலேருந்து போகிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி அமெரிக்கா அப்புறம் சைனா இருக்கு. இப்போ இந்தியாவில் நிறைய குரல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் இன்னும் அப்ராடை நம்பியே இருக்கணும், நீங்கள் இந்தியாவை டெவலப் பண்ணுங்க. இந்த குரல்லாம் வந்து தவறான குரலாக இருக்குது. அதாவது இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கதையை சொல்கிறாங்க. நீங்கள் 30 வருஷம் அங்கே இருந்தீங்க இல்லையா, அப்போ நீங்க வர வேண்டியதானே. எல்லாமே அவங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல வந்து என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து இங்கிருந்து கிளம்பி அங்க போகணும்னு திருப்பியும் கொண்டு வர்றது கஷ்டம். ஆனா இங்கிருந்து போக முடியாத மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற. அப்படி போக முடியாத மாதிரி பண்ணா ஆர்டிஃபிஷியலா பண்ண முடியாது. அதுக்கு ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்னு, இங்க இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இது ரெண்டும் பண்ணீங்கன்னா அவன் ஏன் போறான்? அவனுக்கு என்ன வேற வேலை இல்லையா? லூசா என்ன அவன்? ஓகே, இப்போ அமெரிக்காவோட இந்த உத்தரவுக்கு பின்பு சைனால இருந்து ஒரு குரல் வந்தது, கே விசா. எஸ், இப்போ அந்த கே விசாவின் படி அமெரிக்காவுக்கு சென்ற இளைஞர்கள் திரும்பி சைனா பக்கம் போனா நீங்க சொல்லக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் வருமா? நம்ம எதை பார்த்து எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் சைனாக்கு போனா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நம்ம மைண்டில் வந்து சைனா வந்து ஒரு எதிரி நாடு மாதிரியே பதிய வச்சிருக்கோம். நம்ம இந்தியர்களோட மைண்டில் நம்மளுக்கு மூணே எதிரிகள் தான் இருக்கு. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று சைனா, மூணாவது மதம். நம்ம மொத்த பாலிடிக்ஸ், இந்தியாவோட பாலிடிக்ஸே பார்த்தீங்கன்னா இது இந்த மூணுத்தை சுற்றி தான் வருது. இந்த பக்கம் சைனா, அந்த பக்கம் பாகிஸ்தான், அப்புறம் ரிலிஜன். இதை மூணுத்தை சுற்றி நம்ம மக்களோட மனசில் அதை பதிய வச்சு அது மூலிமா ஓட்டு வாங்கி அது மூலிமா நம்ம வந்து வெற்றி அடைகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம இந்தியர்கள் மனசுல சைனா வந்து எதிரின்னு ஆழமா ஒரு 50 வருஷமா சொல்லி பதிய வச்சிட்டோம். அப்போ நமக்கு நேச்சுரலாகவே, எனக்கே கூட நான் என்னதான் லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்க்குற ஒரு திறமை இருந்தாலும் சைனா நினைச்சாலே ஒரு ஹெசிடேஷன் தான் வருது நமக்கு. சைனானா நம்ம அமெரிக்கா மாதிரி நம்ம டக்குன்னு ஓகே போயிடலாம் அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுக்க முடியறது இல்லை நம்ம மைண்டில். ஏன்னா அப்படி நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளே வச்சிருக்கோம் ஒரு. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி சைனா வந்து மோசமான கண்ட்ரியோ இல்லை வந்து அவங்களோட சட்டத்திட்டங்கள்லாம் வேற. இது வரைக்கும் 1,32,000 ரூபாய் தான் பே பண்ணி நம்ம அங்கே போயிருக்கோம் விசாக்கு. ஆமாம், இப்போ 88 லட்சம். அதுவும் ஆமா, சொல்லும் போதே பயமா இருக்கு. அது வருஷத்துக்கு 88 லட்சமா இருந்தது. அது இப்போ ஒன் டைம். அதான் இப்ப என்னோட கேள்வி அதுதான், இந்த 88 லட்சங்கிறது ஒரு வருஷத்துக்கா? இல்ல அது வந்து ஒரு இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரினியூவல் சைக்கிள். அது வந்து கிட்டத்தட்ட நிறைய அதில் கொஸ்டின்ஸ் இருக்கு. 3 to 4 years வச்சுக்கோங்களேன். 3 to 4 இயர்ஸ்க்கு அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் அதில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அந்த 3 to 4 yearsல இப்போ நான் வந்து எக்ஸ்ன்ற இப்போ கூகுளுக்கு போறேன் வேலைக்கு H1Bல. அப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நான் கூகுள்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் கால் டிரான்ஸ்ஃபர் விசான்னு பேரு. H1Bயை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது திருப்பி 88 லட்சம் கட்டணுமா அப்படின்றது தெரியல. அந்த கேள்வியும் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கே இன்னும் யோசிக்கல அவங்களே. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் இப்போதான் இண்டஸ்ட்ரியிலேருந்து எழுப்புறாங்க. ஸோ இப்போ அது ஆன்சர் பண்ணுவாங்க. பட் we have to see, இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிவியலான இஷ்யூஸ். பட் தி லார்ஜர் இஷ்யூ என்னன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம ஏன் இந்த சுச்சுவேஷன்ல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கா 2 விஷயம். ஒன்று, நம்ம ஃபாரின் பாலிசியை கரெக்டாக பண்ணலை.
நிறைய வேலை பண்ண வேண்டியங்க பண்ணாமல் போயிட்டாங்க. அவங்க வந்து தே ஷுட் பி அக்கௌண்டபிள் ஃபார் இட். ஓகே. somebody has to be fired. இந்தியாவுடைய somewhere somebody has to be fired for this because there is a goof up. That is one. We cannot say நம்ம unexpected-ஆ நம்ம மேலே போட்டாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா that will be like you should be knowing. That is your main job. இப்போ உங்களுக்கு வேற வேலை, உங்களுக்கு நியூஸ் வேலை இருக்கு, எனக்கு என் கம்பெனி ரன் பண்ற வேலை இருக்கு, ஃபாரின் அஃபேர்ஸ் வேலை பண்றவங்களோட வேலையே இதுதானே. இது மாதிரி என்ன வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்க வேண்டியது அவங்களோட வேலை. ஸோ அது ஒன்று பண்ணணும். ரெண்டாவது அதுக்கு அது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து லாங் டேர்ம்ல ஏன் இந்தியர்கள்லாம் அங்கே போறாங்க? ஆர்டிஃபிஷியலாக அவங்களை நிறுத்த முடியாது, ரூல் போட்டு நிறுத்த முடியாது. யூ ஹேவ் டு சால்வ் த ரியல் ப்ராப்ளம் லைக் வாட் சைனா ஹஸ் டன். சைனா என்ன பண்ணியிருக்கான்? ஏன் சைனாலேருந்து அந்த நம்பர் குறைஞ்சிது? ஏன் குறைஞ்சதுன்னா அவன் ரூல்லாம் மட்டும் போடலை. அவன் ரொம்ப சிம்பிளாக ரெண்டு ஒன்று பண்ணான். ஒன்று, அங்கே லோக்கலாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிட்டான். ரெண்டாவது, குவாலிட்டி ஆஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அங்கே குவாலிட்டி ஆஃப் நீங்கள் சைனாலாம் போய் பார்த்தீங்கன்னா வர வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மைண்ட் பாக்லிங்காக இருக்கு இல்லைங்களா? நீங்களே நிறைய ஏஐ மாதிரி இருக்கான ஒரிஜினல் சொல்றாங்க. அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நான் போய் அவங்களே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பயங்கரமா இருக்கு. இந்த கட்டமைப்பே வேற மாதிரி இருக்கு. சில சிட்டிஸ்லாம் வந்து வேற்று உலகத்திலேருந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கீழ இருந்து 21வது ஃப்ளோருக்கு மேல போறோம். ஆனா அந்த ஃப்ளோர்ல நிற்கும் போது அது நம்ம மேல இருக்கிறதே தெரியல. அதுதான் முதல் தலை மாதிரி. கரெக்ட். ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேரோ 3 லட்சம் பேரோ இருக்காங்க ஒரு பில்டிங்ல மொத்தமா. அந்த மாதிரிலாம் அவங்க பில்டிங்ஸ் கட்டுறாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் மெட்ரோ ட்ரெயின் மாதிரிலாம், அதுக்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாரே ட்ரெயின் ஓடுது. இந்த மாதிரிலாம் ஐ மீன் பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி இந்தியா வரணும்னா இன்னும் எத்தனை வருஷம் சார் ஆகும்? அது வருஷத்தினால ப்ராப்ளம் இல்லை, நம்மளோட பாலிசி தான் நம்மளோட ப்ராப்ளம். இப்போ இது வரைக்கும் 16 லட்சம் இந்தியர்கள் யூஎஸ்ல இருக்கிறதா தகவல் சொல்றாங்க. இப்போ இந்த செப்டம்பர் எண்ட்லேருந்து நினைக்கிறேன்ல, இதுக்கு அப்புறம் இது நடைமுறைக்கு வந்ததுக்கு பின்பு அங்க எவ்வளவு இந்தியர்கள் இருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சார்? இப்போ என்ன, இப்போ அந்த 100,000 சாரி இப்போ இந்த 88 லட்ச ரூபா போட்டிருக்காங்க இல்லையா? இப்போ நிறைய பேர் போய் இப்போ பண்ண மாட்டாங்க. 85 லட்ச ரூபா 88 லட்ச ரூபா கட்டி H1 விசாவில் போகிறவங்க நம்பர் குறைஞ்சிரும். இந்த 16 லட்சம் எப்படி ஆயிருக்குன்னா வருஷத்துக்கு 80,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு 8 லட்சம், 20 வருஷத்துக்கு 16 லட்சம். ஸோ இந்த லாஸ்ட் 20-25 வருஷமா போனவங்க தான் அந்த 16 லட்சம். அப்படி கணக்கு வச்சுக்கோங்களேன். இந்த 16 லட்சம் எங்கேருந்து வருதுன்னா வருஷத்துக்கு 80,000 பேருன்னு கணக்கு பண்ணி லாஸ்ட் 20 வருஷமா போனவங்க 16 லட்சம் பேர் அதான் அங்கே இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ஒரு 88 லட்ச ரூபா கட்டணும்னு சொன்னதுனால இப்போ இந்த 80,000 பேர் போக மாட்டாங்க. ஸோ 5,000 பேர் போவாங்க, இல்லை 10,000 பேர் போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த நம்பர்ஸ் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடும். அவங்க இது வரைக்கும் அங்கே போனவங்க மாத்திரம்தான் அங்கே இருப்பாங்க. மீதி புதுசாக இங்கேருந்து போகிறவங்களோட எண்ணிக்கை மிகப்பெரிய லெவலில் குறைஞ்சிரும். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே நாட்டு மக்களுக்கு அவர் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ரஷ்யாட்ட நம்ம கச்சா எண்ணெய் வாங்குகிறோம், ட்ரம்பை சொன்னக்கூடியதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஸோ இதனால ஒரு கோபத்தின் உச்சத்தில் தான் அவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறதா சொல்கிறாங்கல்ல. இல்லை, அது நம்மளுடைய அது கச்சா எண்ணெய் வாங்குறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எனக்கு அது வந்து தனி டிபேட். ஆனால் இந்தியா வந்து தனக்கு தேவையான ஒரு டிசிஷனை எடுக்கிறது அது இந்தியாவோட ரைட். எப்படி வந்து அமெரிக்கா வந்து H1Bக்கு வந்து ஒரு ரூல் போடுறாங்களோ அதே மாதிரி இந்தியா வந்து யார்கிட்ட ஆயில் வாங்கணுங்கிறது நம்மளுடைய ரைட். அது நம்ம வந்து அமெரிக்காட்ட அடமானம் வைக்க முடியாது. அந்த ஆயில் வாங்கினதுனால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் வரல அப்படிங்கிறது வேற ப்ராப்ளம். இப்போ வந்து அந்த மொத்தமாக குறைஞ்ச விலைக்கு ஆயில் வாங்கினாங்க, அப்போ நமக்கு ப்ரைஸ் குறையணும் இல்லையா? பொதுமக்களுக்கு பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறையணும் இல்லையா? ஆயில் விலை குறைஞ்சி வாங்குறீங்கன்னா நமக்கு அந்த ப்ரைஸ் கம்மியாக தானே வரணும். அந்த பெனிஃபிட் வந்து அந்த ஆயில் வாங்குறவங்க யார்? ரிலையன்ஸ் அவங்க தான் வாங்குறாங்க, அவங்களுக்கு தானே போகுது. அந்த பெனிஃபிட் நமக்கு வரவே இல்லை, அது வேற பிரச்சனை. பட் ஆனால் இந்தியா யார்கிட்ட ஆயில் வாங்கணுங்கிற உரிமை, அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய பவர் நம்மள்ட்ட தான் இருக்கணும். அது வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நெகோஷியேட் பண்ணலாம், நீங்கள் ஆர்டர்லாம் போட முடியாது. நீங்கள் வேணால் கேட்கலாம், வந்து அமெரிக்கா வந்து எங்களுக்கு கேட்கலாம், நீங்கள் எங்கள்கிட்ட வாங்காதீங்க, நீங்கள் எங்கள்கிட்ட வாங்குங்க, வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பட் அது ட்ரேட் நெகோசியேஷன்ஸ். ஓகே, நாங்கள் அங்கே வாங்கலை, அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க சொன்னால் தட்ஸ் அ காம்ப்ரமைஸ். அந்த மாதிரி போகிறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்களில் இந்தியர்கள், ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தமிழர்கள் முக்கியமான பதவிகளில் இருந்து வராங்க.
ட்ரம்போடைய இந்த மாதிரியான கருத்துக்கள் அறிவிப்புகளால எதிர்காலத்துல அந்த மாதிரியான இடத்துக்குலாம் நம்ம போகலாங்கிற தாட்ஸே நினைக்கக்கூடாது, அதை மறந்துடணும், அந்த மாதிரி தானே அவர் கொண்டு வர்றாரு. ஃபியூச்சர்ல எப்படி சார் இருக்கும்? இல்லை அது வந்து இவங்கெல்லாம் டேலண்ட்ல நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ சத்யநாதால இருக்காரு, நந்தேலா இருக்காரு, அப்புறம் சுந்தர் பிச்சை இருக்காரு, இந்த மாதிரி நிறையா பெப்சியில் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் இந்தியர்கள் இருக்காங்க. அவங்க இருக்காங்கன்னா அது வந்து பியூர்லி ஆன் டேலண்ட் பேசிஸ், அவங்களோட டேலண்ட்டில் தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் வந்து நான் இந்தியர்கள்னு நாம் தான் சொல்லி கொண்டாடிக்கிறோம், அவங்க மனசில் அவங்க அமெரிக்கார்களாக தான் இருக்காங்க. இப்போ சுந்தர் பிச்சையோ சத்யநாதாவோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தே கன்சிடர் themselves as Americans, not as Indians. நாம தான் அவங்கள வந்து இந்தியர்கள்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். ஆக்சுவலாக அவங்க அப்படி நினைக்கிறது இல்லை. ஆக்சுவலாக அதுதான் அது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒட்டி தான் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அவங்க நம்ம இந்தியாவை சார்ந்துலாம் இருக்காது. இந்தியாவை வந்து அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குன்னா இந்தியாவுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர அவங்க இந்தியர்கள்ன்றதுனால இந்தியாவுக்கு பெருசாக. இப்போ சுந்தர் பிச்சையே எடுத்துக்கோங்களேன், அவர் தமிழர் தானே, ஆனால் கூகுளோட ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் இருக்கா? ஹைதராபாத்தில் தானே கொண்டு போய் வைக்கிறாரு. அவர் தமிழராக இருந்துக்கிட்டு கூகுளோட ஆஃபீஸ் ஏன் ஹைதராபாத்தில் கொண்டு போய் வைக்கிறாரு? ஏன்னா அவருக்கு அந்த மாதிரிலாம் ஃபீலிங் கிடையாது. நாம தான் நினச்சிக்கிறோம் சுந்தர் பிச்சை தமிழர் இந்தியர் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் அவருக்கு அந்த மாதிரிலாம் ஃபீலிங்லாம் கிடையாது. அவருக்கு வந்து பிஸ்னஸ் வைஸில் கூகுளோட ஆஃபீஸ் எங்கே இருந்தால் கரெக்டுன்னு டிசைட் பண்ணுறாங்க. ஓகே, யார் ஏதோ ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த அனாலிசிஸ் படி ஹைதராபாத்தில் இருந்தால் பெஸ்ட்டுன்னு அவங்களுக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க, அதனால் அங்கே போட்டாங்க. அவங்க டிசிஷன் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டாக்ஸ் பெனிஃபிட் வந்து அயர்லாண்டில் தான் அதிகமாக இருக்குது. அதனால பில்லிங் என்டிட்டி ஃபுல்லாக கூகுளோட பில்லிங் என்டிட்டிஸ் எல்லாமே அயர்லாண்டில் தான் இருக்குது. அவங்க இந்தியாவில் அது வச்சிடல. ஏன்னா அது எல்லாமே பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் இஸ் குட் ஃபார் தேர் கம்பெனி, அப்படி தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அது அஃபெக்ட் ஆகாது. அது ஏன் அஃபெக்ட் ஆகாதுன்னா அது வந்து பியூர்லி டேலண்ட் பேசிஸில் அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, அவங்களோட சொந்த இதனால. அது எந்த ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்கெல்லாம் வந்து 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க, அங்கே இருந்து படிப்படியாக முன்னேறி அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ட்ரம்ப் போட்ட ரூல்லாம் இல்லை, என்ன ஆகுதுன்னா இந்த 50,000-60,000 பேர் வருஷத்துக்கு அங்கே போகிறாங்க இல்லையா, அது 5,000 மாறப்போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இன்ஃப்ளோ ஆஃப் டேலண்ட்டு அங்கே கட் ஆகுது. அப்போ 5,000 பேர் தான் போகிறாங்கன்னா அதில் கொஞ்சம் பேர் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ இதோட இம்பாக்ட் இமீடியட்டா தெரியாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சுந்தர் பிச்சை மாதிரியோ இல்லை சத்யநாதன் நிறைய பேர் அந்த இடத்துக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பு கம்மியாகும். இப்போ இந்த சூழலுக்குல நம்ம 16,000 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 1000 பேர் போன சூழல்ல இனிமே ஒரு 100 பேர் போவாங்க. 10 மாறிடும். 1/10. ஓகே, 10%. அப்போ பேலன்ஸோடைய நிலைமை இங்கே தான் நம்ம வேலை பார்க்கணும். அந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்குங்களா சார்? இல்லை, அதுதான் ப்ராப்ளம் கூட. அந்த அளவுக்கு வந்து ஹைலி பே பண்ணுற அளவுக்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணலை. ஸோ நம்ம ரீஇன்வென்ட் பண்ணணும், அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். நம்ம வந்து உதாரணத்துக்கு நிறைய ப்ராடக்ட் கம்பெனிஸ் இங்கே உருவாக்கணும். இப்போ அங்கே நிறைய நல்ல வேலைகள் கிடைக்குதுன்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ப்ராடக்ட்ஸ் டிசைன் பண்ணுறாங்க, டெக்னாலஜி உருவாக்குறாங்க, இனோவேஷன் பண்ணுறாங்க. நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. நம்ம எப்பயுமே வந்து மற்றவங்களுக்கு வேலை பண்ணுறதா நம்ம வேலையாக வச்சுக்கிறோம், நாமளாக எதுவுமே உருவாக்குறது இல்லை. ஸோ நம்ம எப்போ நாமளாக ஏதோ விஷயத்தை உருவாக்குறோமோ அப்போ தான் நம்மளால் அந்த வேல்யூவை உருவாக்க முடியும். அப்போ தான் அதுக்கு உண்டான வாய்ப்புகள், அப்புறம் சேலரி, அதிகமான சம்பளம், இது எல்லாம் எதுலேருந்து வருதுன்னா புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கும் பொழுது தான். இல்லைன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சே நம்ம வாழ்க்கை போயிடுது. இந்த விவகாரத்தில் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு இப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் இருக்கு? முக்கியமாக வந்து இந்தியாவோடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கலாக போலரைஸ்டு பொலிட்டிக்கல் சிஸ்டத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும். ஜாதியை வச்சு சண்டை போடுறது, மதத்தை வச்சு சண்டை போடுறது, இந்த மாதிரி போலரைஸ்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போலரைஸ்டு ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருந்தாலே மக்கள் மத்தியில் வந்து ஒரு அமைதி இருக்காது. மக்கள் மத்தியில் ஒரு அமைதி இல்லைன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சிந்திக்க முடியாது. ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் வரணும். அதுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஐபி பேஸ்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்துலேயே புதுசாக விஷயங்கள் எப்படி உருவாக்குறது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எப்படி உருவாக்குறது, ப்ராடக்ட்ஸ் எப்படி உருவாக்குறது, எப்படி வேல்யூ கிரியேட் பண்ணுறது, இந்த திசையில் அவங்கள நோக்கி போகணும். ஆனால் நம்ம என்ன எப்படி பண்ணியிருக்கோம்னா எல்லாருமே எப்படி வேலைக்கு போய் சேர்றது, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் எப்படி ஒரு நல்ல வேலை வாங்குறது, இந்த திசையில் அவங்கள வந்து நம்ம செலுத்திட்டோம். அந்த திசையிலிருந்து புது விஷயங்களை ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி உருவாக்குறது, ப்ராடக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, டீப் சயின்டிஃபிக் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில்
நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் மேக்ஸ் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்ல வருவோம்னா மேக்ஸ் மேலே நமக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் மேலே ஒரு அவர்ஷன் வந்துருச்சு. ஆனால் மேத்தமேட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ரெஸ்ட் ஆஃப் த இனோவேஷன் நம்மளால் பண்ண முடியாது. எல்லா மேஜர் சயின்டிஃபிக் இனோவேஷனுக்கும் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வச்சு தான் ஃபிசிக்ஸ் வச்சு தான் கெமிஸ்ட்ரி வச்சு தான் பயாலஜி. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்டர் கனெக்டட் இல்லைங்களா? ஸோ த ஃபவுண்டேஷன் ஃபார் சயின்ஸ் ஸ்டெம்னு சொல்லுவோம் இல்லையா, சயின்ஸு டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத், இந்த ஸ்டெம்மில் வந்து இதனுடைய மொத்த ஃபவுண்டேஷன் மேக்ஸ் தான். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மேக்ஸ்னாலே பயப்படுறாங்க. ஏன்னா நம்ம மேக்ஸை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதமும் ரொம்ப கடினமாக இருக்குது. இதை நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம்னா மொத்தமாக இது ஒரு பெரிய முயற்சி. இதுக்கு உண்டான அந்த விஷன் நமக்கு வேணும். ஒரு 20 வருஷம் ஆகும் இது பண்ணுறதுக்கு. இப்போ ஆரம்பித்தா கூட இது டக்குன்னு எதுவுமே நடக்காது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட்டும் சரி, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் உடனே முடியாது. மினிமம் 20 வருஷம். ஆனால் நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 10 வருஷத்தில் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லையா? இப்போ இந்த போன 10 வருஷம் கவர்மெண்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். இன்னொரு 5 வருஷம் இருக்குது. மொத்தம் 15 வருஷம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த 15 வருஷத்தை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், இந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல சார், ட்ரம்ப் இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வர போகிறாரு, நம்ம முன்னாடி அலர்ட் ஆகிருந்துருக்கலாம், இதையெல்லாம் அவங்க வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்திருக்குமா? இல்லை என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம், இப்படி செஞ்சால் சரியாயிடும், அந்த மாதிரியான ஒரு தாட்ஸில் இருந்திருப்பாங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க வந்து ஒரு இமேஜ் பில்டப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ரியல் இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதை விட வேனிட்டி மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேனிட்டி மெட்ரிக்ஸ்னால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபா சேல் பண்ணிட்டீங்க, அதை பார்க்குறதுக்கு சக்ஸஸ் மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்கன்னா 10 லட்ச ரூபா சேல் பண்ணிட்டேன் அப்படின்னா பார்க்க சக்ஸஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு 2 லட்ச ரூபா லாஸ் வந்துடுச்சு. அதாவது 12 லட்ச ரூபா பொருளை 10 லட்சத்துக்கு வித்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ் 2 லட்சம். அதை நீங்கள் சொல்லலை. ஆனால் என்ன நீங்கள் வெளி உலகத்துக்கு சொல்லிட்டீங்கன்னா 10 லட்ச ரூபா வந்து நான் வித்துட்டேன், பெரிய சாதிச்சிட்டேன். அந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன். தட்ஸ் கால் வேனிட்டி மெட்ரிக். அந்த மெட்ரிக் வந்து பார்க்குறதுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உண்மையான வளர்ச்சி நடந்திருக்காது. அதுதான் நடந்துருச்சுன்னு தோணுது. இந்த மொத்தமாகவே இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் முழுக்க நம்ம வந்து இந்த வேனிட்டி மெட்ரிக்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் போய் படம் எடுத்து எல்லா நாட்டுக்கும் போய் அந்த மினிஸ்டரை பார்த்து படம் எடுத்து ஃபோட்டோவில் போட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு அதை ப்ரமோட் பண்ணி இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு ஒரு இட்ஸ் லைக் அ பபுள். வி கிரியேட்டட் அ பபுள் அண்ட் வி ஜஸ்ட் லிவ்ட் இன் த பபுள். இப்போ ஒரு ஓட்டை உழுந்த உடனே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஸோ அந்த பபுள் வெடிச்சிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ ஆல்ரெடி 1,32,000 ரூபா கொடுத்து விசா எடுத்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புதிய சட்டம் அமல்படுத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஓகே, ஒரு இப்பயும் சந்தோஷமா இருப்பாங்களாங்கிறதுலாம் தெரியல. அமல்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்களுடைய நிலை எப்படி சார் இருக்கும்? உடனே நாட்டை விட்டு வெளியில ஏறணுமா? ஏன்னா 88 லட்சம் உடனே கொடுத்து இல்லை, இப்போ இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அங்கே ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ புதுசாக வரக்கூடிய விசாக்கு மாத்திரம் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இப்போ அங்கே இருக்கவங்க கிரீன் கார்டு எப்படி? அதுதான் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இப்போ அவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எல்லாம் என்ன பயம் வந்துருச்சுன்னா, விசாவை இப்போ நிறுத்திட்டாங்க, அடுத்தது கிரீன் கார்டில் கை வைப்பாங்க, கிரீன் கார்டுக்கு அப்புறம் சிட்டிசன்ஷிப்பில் கை வைப்பாங்க அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே வந்துருச்சு. அதான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பரிதாபத்துக்குண்டிய நிலைமையா இருக்கு. எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க மன அமைதியே ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் கடன் வாங்கி அது வாங்கி நிறைய கஷ்டமான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ விசாவுக்கு வந்த பிரச்சனை கிரீன் கார்டுக்கு வரும், கிரீன் கார்டுக்கு வந்த பிரச்சனை சிட்டிசன்ஷிப்க்கு வரும் அப்படிங்கிற அந்த ஃபியர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம், அங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஃபியர் வந்து ரொம்ப அன்சர்டனிட்டியாக இருக்குது. இப்போ எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, பேசாமல் இந்தியா அடிச்சு பிடிச்சி வந்துடலாம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த அன்சர்டனிட்டியில் வாழ்கிறத விட ஒரு சேஃபாக இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் யோசிக்கிறாங்க. சாகுற நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாள் எல்லாம் நரகமாக அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ பாவமாக இருக்குது. இப்போ இப்படியான ஒரு சூழலில் ஃபியூச்சரில் ஐடி செக்டர் எப்படி சார் இருக்கும்? ஐடி செக்டர் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்குது. எதனாலனா ஏஐனால, ஏஐயோட இம்பேக்ட்னால
ஐடி செக்டர் வந்து ஒரு பெரிய தாக்குதலை நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அனுபவிக்க போகுது. ஆல்ரெடி கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காலேஜில் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்த கம்பெனிஸ்லாம் ஆஃபர் லெட்டரை ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் பெருசாக நடக்காது, அடுத்த வருஷமும் நடக்காது. ஸோ இவங்களுக்கே ஆல்ரெடி வேலை, புதுசாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை இல்லாமல் 2 வருஷம் 3 வருஷம் அலைய போகிறாங்க. இது வந்து இந்த வீசா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி, இந்த வீசா பிரச்சனை வந்த உடனே இது இன்னும் டபுள் ஆயிடுச்சு. ரொம்ப பார்க்கும்போது ஏஏ பரவாயில்ல மாதிரி ஆமாம், சீரியஸா. ஓகே. ஸோ இப்போ இந்த யூஎஸ் அமெரிக்காவை சார்ந்து இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் இப்போ 88 லட்சம் கொடுத்து நாங்கள் அனுப்பாமல் அவங்கள சார்ந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு இந்த விசானால என்ன சார் இருக்கு? இல்லை, அதாவது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லோ காஸ்ட் லேபர் நம்மள்ட்ட இருக்காங்க, லோ காஸ்ட் ஐடியில் ஒர்க் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க. ஆனால் அவங்கள H1Bல அனுப்பக்கூடாது, அவங்க நம்ம இந்தியாவிலே வச்சுக்கிறது பெட்டர். வச்சுக்கிட்டு உண்மையாலுமே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, ஒரு டொமைனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க, இல்லை டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க, அந்த டெக்னாலஜி ஸ்கில் அங்கே இல்லாதவங்க, அமெரிக்கர்களுக்கு இல்லாதவங்கள நம்ம இங்கிருந்து H1Bல அனுப்பிச்சிருந்தோம்னா, அது ஒரு நல்ல சேலரி கொடுத்து அனுப்பிச்சிருந்தோம்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இதுதான் நாம பண்ண தப்பு. நம்ம என்ன பண்ணோம்னா, தங்க முட்டை போடுற வார்த்தை வந்து நடுவுலே அறுத்துட்டோம். அது நம்ம பண்ண தப்பு. நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸ் பண்ண தப்பு. நம்ம ஒரு பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் அன்ஃபேராக, இது ஒரு பார்ட்னர்ஷிப் தான், அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் டீல். அந்த பார்ட்னர்ஷிப் டீலில் 2 பேருக்கும் பெனிஃபிட் வரணும் இல்லையா? நம்ம மட்டுமே எல்லா பெனிஃபிட்டையும் எடுத்துக்க முடியாது. அதை நம்ம வந்து ஒரு 5-10 இயர்ஸாக பண்ணிட்டோம். ஸோ அது நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா ஓரளவுக்கு இவ்வளோ பெரிய கிரைசிஸாக வந்திருக்காது. அட்லீஸ்ட் இப்போயாவது நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்படி பண்ணிட்டோம்னா உண்மையாலுமே டேலண்டட் ஹைலி ஸ்கில்டு பீப்புள் நம்ம யூஎஸ்க்கு அனுப்பலாம். மீதி இருக்கிறவங்க இந்தியாவில இருந்தே ஒர்க் பண்ணலாம், ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறோம், அவங்களோட பேர் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா திருப்பியும் நம்மளால அதை சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே சார். அமெரிக்காவிற்கு போன பக்கம் எல்லாம் இப்போ சைனா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் மீனிங் யோசிச்சுட்டு இருக்காங்க, திரும்பலாம் இன்னும் ஆரம்பிக்கல அந்த அளவுக்கு. இப்போதான் கேவிசாலாம் போட்டிருக்காங்க, அது என்னன்னு கூட தெரியாது. இப்போ நான் வந்து 25 வருஷமா அமெரிக்கா போயிட்டு இருக்கேன், 2000லேருந்து 2025. எனக்கு வந்து அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 2வது வீடு மாதிரி. எனக்கு வந்து இப்போ நான் சிலிகான் வேலி பே ஏரியா போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ ஃப்ளைட் விட்டு இறங்கினோடனே ஒரு கார் எடுத்துட்டு அப்படியே நான் போவேன். ஏதோ நம்ம ஊர் இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பரிச்சயமான ஊர். பட் அந்த ஃபீலிங் எனக்கு சைனா மேலே இல்லை. ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு நமக்கு அங்கேருந்து அதேமாரி அங்கே நம்மளோட தெரிஞ்சவங்க யாரும் அங்கே போய் ரொம்ப தெரிஞ்சவங்க நிறைய பேர். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000கணக்கில் யூஎஸில் இருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரம் இல்லை, அவங்க எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு தெரியுது. அப்போ நமக்கு அமெரிக்கானை பற்றின ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு இமேஜ் இருக்குது. பட் சைனாவை பற்றின ஒரு கான்ஃபிடென்ட்டான இமேஜ் அப்போ இல்லை. அப்போ இப்போ தான் நம்ம கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர்லாம் போயிட்டு சைனாவோட ரிலேஷன்ஷிப்லாம் திருப்பியும் மாற்றி அமைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த காற்று ஸ்லைட்டாக அந்த பக்கம் திரும்புது. இன்னும் என்ன ஆகுனா, இன்னும் ஒரு வருஷத்தில் முதல்ல ஒரு 5000-10,000 பேர் அங்கே போயிட்டு திருப்பி வந்து ஓகே எல்லாம் நல்லா தான் இருக்குது, அந்த நியூஸ் திருப்பி நமக்கு வரணும், ஓகே அங்கே போகலாம், அதுவும் அமெரிக்கா மாதிரி தான் அப்படிங்கிற அந்த நியூஸ் எப்போ வந்து பாசிட்டிவாக அந்த நரேட்டிவ் மாறுது. இன்னும் நம்ம சைனா பற்றின நரேட்டிவ் பாசிட்டிவாலாம் மாறலை. இன்னும் நம்ம சைனானா ஒரு எதிரி நாடு மாதிரி தான் நம்ம மைண்டில் பதிய வச்சுருக்கோம். அந்த நரேட்டிவ் எப்போ மாறுதோ அதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த இமேஜ் இல்லைனாலுமே கூட அங்கே தள்ளப்பட்டதா ஒரு சூழல் இப்போ வந்துருச்சுன்னா அது இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, சைனாலேயும் நிறைய பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் என்ன பிரச்சனைனா, பாப்புலேஷன் வந்து ஒரு 300 மில்லியன் தான் இருந்தாங்க. அதே சமயத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, அவங்களுக்கு டேலண்ட் டெஃபிசிட் இருந்தது. சைனாவில் வந்து டேலண்ட் டெஃபிசிட் இருக்குமா அப்படின்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய டேலண்ட்டு ஈக்குவலி டேலண்டட் லைக் இந்தியன்ஸ். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஐடி ரிலேட்டட் விஷயங்கள், அனலிட்டிக்கல் விஷயங்களில் இந்தியன்ஸ் ஆர் பெட்டர். ஆனால் சைனீஸ் ஆர் பெட்டர் தென் இந்தியன்ஸ். ஸோ இப்போ நாம் அங்கே போயிட்டு என்னத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கொஷின் மார்க்கும் இருக்குது. ஸோ அதனால தான் இதெல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அங்கே போனதான் இந்தியர்களால் என்ன ஒரு வேல்யூவை சைனாக்காரனால பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பண்ண முடிஞ்சால் மாத்திரம்தான் அது ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அமெரிக்காவில் அமெரிக்கர்கள் மட்டும்தான் இருக்கணும், இதனால அவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அமெரிக்கா நாட்டுடைய வளர்ச்சிங்கிறது, ஆமா அமெரிக்காவில் அமெரிக்கர்கள் மட்டும் இருக்குன்றது சரியான கொள்கை இல்லை. ஏன்னா அமெரிக்காவோட வளர்ச்சியே வந்து ஃபுல்லாகவே இமிக்ரெண்ட்ஸ்னால வந்த வளர்ச்சி தான். அமெரிக்கான்ற நாடு பார்த்தீங்கன்னா 200-300 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே செவ்விந்தியர்கள் தான் அவங்க நேட்டிவ்ஸ். அங்கே வந்து அங்கே இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள்னு சொல்கிறவங்க எல்லாருமே வெளிநாடுகள்ல இருந்து போனவங்க தான்.
அவங்க வந்து போயிட்டு இது எங்களுக்கு மத்தவங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு கான்ட்ரடிக்டிங்கான விஷயம் தான். நீயே வெளியில இருந்து உள்ள போன ஆள் தான்டா, நீ என்ன புதுசா, நீயே ஒண்ணு கிடையாது. அது ஆக்சுவலா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அது வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் சொல்லக்கூடிய அந்த செவ்விந்தியர்கள் தான் உண்மையான அமெரிக்கர்கள். மற்றவங்க எல்லாருமே ஜெர்மனிலேருந்து போனவங்களும், பிரிட்டன்லேருந்து போனவங்களும், ஸ்பெயின்லேருந்து போனவங்களும், போர்ச்சுகல்லேருந்து போனவங்களும் தான் அங்கே இருக்காங்க. ஸோ ஸோ அது வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு வீழ்ச்சியை தான் ஏற்படுத்தும். ஏன்னா அமெரிக்காவோட வளர்ச்சியே மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டேலண்ட்டை அட்ராக்ட் பண்ணதுனால வந்தது. உதாரணத்துக்கு நம்ம இவர் எடுத்துக்கோங்க, நம்ம ஐன்ஸ்டீன் வந்து அவர் தான் வந்து ஆட்டம் பாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த E=mc² பண்றாரு இல்லையா. அவர் ஜெர்மன். ஐன்ஸ்டீன் இஸ் ஜெர்மன் சயின்டிஸ்ட். அங்கேருந்து தப்பிக்கிறாரு. வேர்ல்டு வார் 2ல தப்பிச்சு அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து தஞ்சம் புகுந்துடுறாரு. வந்து அப்புறம் தான் அதை பேஸ் பண்ணி தான் ஆட்டம் பாம் தயாரிக்கிறாங்க. ஸோ ஆட்டம் பாம் தயாரித்து அவங்க ஜப்பானில் போட்டதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவே உலகத்திலே மிகப்பெரிய சூப்பர் பவராக ஆச்சு. அப்போது அமெரிக்காவோட வளர்ச்சியே வந்து மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டேலண்ட்டை அட்ராக்ட் பண்ணதுனால வந்த வளர்ச்சி. ஸோ அதை நீங்கள் தடை பண்ணீங்கன்னா அமெரிக்காவோட வீழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இது அமெரிக்காவோட வீழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இது சைனாவோட எழுச்சியாக மாறிடும். அவன் க்ரோ பண்ணதுனால இல்லை, இவன் கீழே போனதுனால. இப்போவே டக்குன்னு கேவிசான்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், அவங்க எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்களேன், சூப்பராக பண்ணுறாங்க சைனா. இவன் தொடர்ந்து தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் தொடர்ந்து கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சைனா யோசிக்கும் போது. இந்த விவகாரத்தெல்லாம் சார்ந்து பார்க்கும்போது இப்படி இருந்த ஐடி செக்டர் இப்போ இப்படி ஆயிடுச்சு. அப்படிதான் ஆயிடுச்சு. சீரியஸா டக்குன்னு உங்க மைண்டுக்கு வந்திருக்கும்ல சார் இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம்? ஆமா, என்ன சார் தோணுச்சு? ஆக்சுவலா எங்க ஆஃபீஸ்ல வந்து டெய்லியே இப்போ இதை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம சில சமயத்தில் ஆஃபீஸில் சில எம்ப்ளாயிஸ் சொல்றாங்க, பேசாம விவசாயம் பார்க்க போயிடலாமா, இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேசாம ஒரு ஜாய் கிங்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி வாங்கி ஒரு டீ கடை வச்சிடலாமா, இந்த மாதிரி. இனிமே ஜாய் கிங்ஸ்ல ஃப்ரான்ச்சைசி கொடுக்க மாட்டாங்க, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க மனநிலையே அப்படி மாறிடுச்சு. அவ்வளோ பெரிய அன்சர்டனிட்டி போத் ஏஐ ஆஸ் வெல் அஸ் இந்த விஷயம். முக்கியமாக ஏஐனால நிறைய அன்சர்டனிட்டி வந்திருக்கு ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார். அமெரிக்காவினுடைய இந்த அதிரடி நடவடிக்கைக்கு இந்தியா எடுக்க போகும் நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. என்ன ஒன்றும் எடுக்கலையே, என்ன சும்மா தானே இருக்கோம் நம்ம. நாம என்ன எடுக்க முடியும்? நம்ம எடுக்கிற நிலைமையில இல்லையே. இன்னும் சொல்றாங்களா, இப்போ நம்ம இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, பெக்கர்ஸ் கான் பி சூசர்ஸ் அப்படின்ற மாதிரி நிலைமையில நம்ம இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நம்ம வந்து $6 to $7 trillion எக்கானமியாக மாறி இருக்கணும். நம்ம இன்னும் 3 trillion ஸ்டக்அப் ஆகிட்டோம். நீங்கள் $6 to $7 trillion அதுதான் உண்மையான வளர்ச்சியாக இருந்திருக்கும். இந்த லாஸ்ட் 10 yearsல நம்ம எந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா ஒரு $5 to $6 trillion வந்திருக்கோம்னா 3.5 trillion இருக்கும். அந்த வளர்ச்சியை நம்ம மிஸ் பண்ணதுனால நம்ம we are still stuck in the ஒரு புவர் கண்ட்ரி தான் நம்ம இன்னுமே. கண்டிப்பாக ட்ரம்ப்போடைய இந்த பேச்சுக்கு அப்புறம் இது நம்ம ஏன் பயப்படுறீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் இந்த சொல்கிறதெல்லாம் நடக்குமான்னு தெரியலை. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்காது. அது ப்ராக்டிக்கலாகவே நடக்கிறது இல்லை. அதாவது அங்கே இருக்கக்கூடிய இப்போ 14 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்களா, அதில் வந்து 1% ஆளும் கூட இந்தியாவுக்கு திரும்பி வர மாட்டாங்க. 16%ல் 10% என்ன 1,60,000. 1%னா 16,000 பேர் கூட இந்தியாவுக்கு திரும்பி வர மாட்டாங்க. இதனால அவங்கெல்லாம் அப்படியே அங்கேயே செட்டில் ஆகி தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு பயமாக இருக்குன்னா, வீட்டில் யாராவது தவறிட்டாங்க, செத்து போயிட்டாங்க, ஒரு காது குத்தி கருமாதி கல்யாணம்னா கூட வர முடியாது, பயப்படுவாங்க. இப்போ ஏன்னா திரும்பி உள்ளே போக முடியுமா, வெளியே இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டா திருப்பியும் அமெரிக்காவுக்கு போக முடியுமான்ற பயம் இப்போ அதிகமாகிடுச்சு. ஸோ இவங்கெல்லாம் அங்கேயே தான் செட்டில்டு. நம்ம இனிமேல்ட்டு நம்ம பண்ணணும்னா அவங்கள இங்கே வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே இருக்கிறவங்கள இங்கேயே தக்க வச்சுக்கிறது என்ன, அதுதான் நம்ம முயற்சி பண்ணுறது பெட்டர். அதே சமயத்தில் அவங்கவுங்க புலம்பெயர்ந்து அங்கே போயிட்டாங்க, அவனை போய் இங்கே வான்னு சொல்கிறது நல்லது கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, இப்போது இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் திறமையானவர்கள்லாம் அப்ராடுக்கு போகாமல் இந்தியாவில் இருக்கணும்னா இங்கே நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஐடி செக்டர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் நடத்தி இது மூலமாக ஒரு பாசிட்டிவான விஷயம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? தெரியல, பண்ணலாம். முக்கியமாக ரொம்ப பெரிய மேஜிக்லாம் கிடையாது. 2 விஷயம் பண்ணாலே போதும். ஒன்று, மொத்த ஐடி இண்டஸ்ட்ரியும் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சைடு கொண்டு போகணும். அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய
நிறைய ஃபண்டிங், அதாவது பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்டிங்கையும் கொண்டு போகணும். இந்த ரெண்டு, ஒன்று வந்து மனநிலை மாற்றம், இன்னொன்று வந்து ஃபண்டிங் கொண்டு வர்றது. அது ஃபண்டிங் கூட ஓரளவுக்கு இருக்கு ஆக்சுவலாக. அந்த மனநிலை மாற்றம் மாத்திரம் பண்ணாலே போதும். பேசிக்காக நம்ம நிறைய உருவாக்கணும். நம்ம உருவாக்க மாட்டேங்கிறோம். ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக மாத்திரம் தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ 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 திருப்பூர்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊறப்பட்ட பனியன் கம்பெனி இருக்கு. ஆனால் அந்த பனியன் கம்பெனியோட பிராண்டெல்லாம் யார் இது? நம்ம பனியன் தைக்கிற வேலை தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா? இப்போ இப்போ செருப்பு தைக்கிற ஷூ ஃபேக்ட்ரி நம்ம பண்ணுறோம். BMW ஃபேக்ட்ரி சென்னையில் இருக்குது. ஆனால் BMW பிராண்ட் யாருது? ஜெர்மன்காரன் இல்லைங்களா? ஃபோர்டு இருக்குது, ஹுண்டாய் இருக்குது. அந்த ஹுண்டாயோட பிராண்ட் யாருது? நம்மள்தான். நம்மளுது எதுவும் இல்லை. நம்ம வேலை தான் நம்ம வேலை தான் செய்கிறோம் ஆக்சுவலாக. அப்போ நம்ம செய்கிற வேலைக்கு கூலி கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதோட நம்ம வேலை முடிஞ்சிடுது. நம்ம வேலை கூலி, நீங்கள் வேலை செய்யலைன்னா நமக்கு காசு வராது. ஆனால் அவனுக்கு அப்படி கிடையாது. பிராண்டுங்கிறது தூங்கும்போது கூட சம்பாரிச்சு கொடுக்கும். அதுதான் பிராண்டோட வேலை இல்லைங்களா? பிராண்ட் ஓனர் என்ன பண்ணா, படுத்து நம்ம தூங்கிட்டு இருப்பான். அந்த பிராண்ட் அவனுக்கு தூங்கும்போது கூட அது வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுதான் பிராண்டு. அப்போ அது பிராண்டை உருவாக்கணும், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கணும், நிறைய ப்ராடக்ட்ஸை உருவாக்கணும், நிறைய அகடமிக் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சை உருவாக்கணும். இதை நோக்கி நம்ம இளைஞர்களை மாற்றணும். அப்படின்னா அதுக்குண்டான அடிப்படை எஜுகேஷனை கொண்டு போய் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா இட் வில் பி பெட்டர். கண்டிப்பாக சார். ட்ரம்பினுடைய பார்வை கிரீன் கார்டு பக்கம் திரும்பாமல் இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாகவே இருக்கு. எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை, உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக சார். இந்தியாவினுடைய நகர்வு எப்படி இருக்கு போகுங்கிறத நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஓகே. ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதுனா பாலாஜி.